சென்னை பூந்தமல்லியில் 6 வயது மகனை எரித்துக் கொன்ற தாய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. காதல் திருமணம் செய்த பெண் தனது மகனுக்கு யமனானதன் பகீர் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த 34 வயதான சரவணன் பூந்தமல்லி அருகே கரையான் சாவடியைச் சேர்ந்த மீனாட்சி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஜெயகாந்த் என்ற மகன் இருந்தார். கிருஷ்ணகிரியில் குடும்பத்துடன் வசித்த தம்பதிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கடந்த 2018ஆம் ஆண்டு கணவரிடம் சண்டை போட்டுக்கொண்டு மகனுடன் கரையான் சாவடியில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு மீனாட்சி வந்துள்ளார். ஆனால் தாய் வீட்டில் யாரும் அவருடன் சரிவர பேசாததால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இதனால் மகனை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற விபரீத முடிவை எடுத்துள்ளார். வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் 6 வயது மகனின் முகத்தில் தலையணையால் அமுக்கி கொலை செய்துள்ளார். பின்னர் உடலை எரித்து வீட்டின் அருகே இருந்த கால்வாயில் வீசியுள்ளார். இது தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தனது மகனை கொலை செய்ததை மீனாட்சி ஒப்புக்கொண்டுள்ளார். பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கு விசாரணை பூந்தமல்லியில் உள்ள கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் 2இல் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி விஜயகுமார் தீர்ப்பு வழங்கினார். அப்போது பெற்ற தாயே தனது மகனை கொலை செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் மீனாட்சிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அத்துடன் 1000 ரூபாய் அபராதமும் அதை கட்டத் தவறினால் மேலும் ஓராண்டு சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார். குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இன்றைய தினம் நீதிபதி சி விஜயகுமார் அவர்கள் எதிரி குற்றவாளிக்கு மீனாட்சிக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் 1000 ரூபாய் அபராதம் வழங்கும் தீர்ப்பளித்தார். 1000 ரூபாய் கட்டத் தவறினால் ஓராண்டு காலம் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பின் மூலம் இந்த ஜெயகாந்த் என்ற குழந்தைக்கு ஏற்பட்ட நிலைமை தமிழ்நாட்டில் வேறு எந்த குழந்தைக்கும் ஏற்படக்கூடாது என்பதை இந்த தீர்ப்பு நிலைநிறுத்திருக்கிறது. ஆயுள் தண்டனை தீர்ப்பு வழங்கியதும் தன்னை காப்பாற்றுமாறு காவல் ஆய்வாளர் காலில் விழுந்து மீனாட்சி மன்றாடினார். இதையடுத்து அவரை சமாதானம் செய்த போலீசார் பாதுகாப்புடன் அழைத்துச் சென்று புழல் சிறையில் அடைத்தனர்.